டச் பண்ணா வரும். இதை சொல்லி கொடுத்ததே அவன் தான் எனக்கு இந்த பிரியாணி. எனக்கு என்னைக்கு செய்ய தெரியும், நீ ஒன்று நான் என்னைக்கு செஞ்சு நீ பார்த்துக்கிற. டச் ஆக மாட்டேங்குதா? சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட கொட்டுறது கூட இவ்வளோ கஞ்சமாக இருக்கக்கூடாது. கொட்டியா போதுமான்னு வாயில் நான் எத்தனை வேணும். தனியாக தூள்லாம் காரமே இல்லை, சும்மா ஃபுல்லாக போட சொல்றியா? பூரா போதுமா? கேமரால கையை வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் இருக்கு இல்லைங்களா, வதக்கியாச்சு நல்லா பாருங்க, வதங்கி போச்சு. வதங்கிடனே தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தான் கறி தயிர் பச்சடி போட்டு நல்லா கறி போட்டு நல்லா கறி போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கறி நல்லா வேகட்டும். புளி தக்காளி வேற புளி 5 தக்காளி போட்டு தயிர் எடுத்தாச்சுடி ஆஃப் பண்ணிட்டா. போடு கறி தக்காளி ஒரு மாதிரி லைட்டான வதங்கி போதுமா? வதங்கிடும் தக்காளி. பாத்திமா காய்ச்சி தான் செய்வாங்க. நீ பாத்தியா? வதங்கிடி பார்த்தா போட்டு லாங் வீடியோ எடுக்கும். பார்த்து போட்டு அப்புறம் எடுத்து லெக் எல்லாம் போட்டு இது நான் எடுத்து கொடுத்தேன். அந்த பட்டக்கத்துல நல்ல டப்பாவா இன்னும் காலி ஆகலையா? அது இப்பதான் எடுத்துச்சு. சரியா பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கால. சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கன்லேயே தண்ணி வரும், நல்லா மூடி விட்டுருக்கோம். வதங்கிறதுக்காக சிக்கன் போட்டுருக்கேன். நல்லா போட்டு வதங்கிட்டு